நீங்கள் சரியாக தண்ணி குடிக்காத போது உங்கள் கையில் காசு தங்க போகிறது கிடையாது. வாட்டர் இஸ் வெல்த். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட்டர் இஸ் வெல்த். அப்போ எவன் ஒருவன் இந்த வாட்டர் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த வாட்டரை மதித்து அந்த வாட்டர் எலிமெண்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறானோ அவனுக்கு காசு தங்கும், வெல்த் அதிகரிக்கும். ஸோ இந்த வாட்டர் எலிமெண்ட்டை எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் வீட்டிலேருந்து ஆரம்பிப்போமே. வீட்டில் யார் யாருக்கு லீக்கிங் இருக்கோ, அது பைப்லேருந்து ஒரு சொட்டாக ஊற்றிட்டோம், இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பும்போங்கில் ரூஃபில் பார்த்தீங்கன்னா லீக்கேஜஸ்லாம் இருந்துட்டு தண்ணி வீட்டில் ஒழுவிக்கிட்டே இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு காசு தங்காது. அடுத்து சில பேர் குளிச்சுட்டு வருவாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாளியில் தண்ணி ஃபுல்லாகணும்னு சொல்லிட்டு அந்த பைப்பை தட்டி விட்டுருவாங்க. தட்டி விட்டுட்டு அந்த பைப் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க பாட்டுக்கு போயிட்டு தோட்டிட்டு சட்டை மாற்றிக்கிட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பைப் அடைப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு அந்த பைப் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் காப்பு வாஷெல்லாம் கழுவுறேன்னு சொல்லிட்டு, இல்லை காடி கழுவுறேன் ஏதாச்சும் கழுவுறேன்னு சொல்லிட்டு பைப்பை தட்டி விட்டுருவாங்க. அப்புறம் நடுவில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு டிக்டாக் செய்ய வேண்டியது, அதுக்கப்புறம் ஃபோன் பேச வேண்டியது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா யார் யாரெல்லாம் தண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு காசு தங்காது. அடுத்து வீட்டை தாண்டி கொஞ்சம் வெளியே போயிட்டோன்னு சொன்னால் யார் யாரெல்லாம் இந்த கடலில், ஆற்றுல, இல்லை வாட்டர் ஃபாலில், இந்த மாதிரி எங்கே வேணாலும் இந்த வாட்டர் ஃப்ளோ பண்ணுற இடத்துல போய் குப்பை போடுறீங்களோ உங்களுக்கு காசு தங்க போகிறது கிடையாது. எனக்கு கடைசியாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் பாடியில் ஒரு 66% என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. இப்போ உடம்புக்கு நம்ம சரியான நேரத்தில் தண்ணி குடிக்காத போது சில நேரத்தில் தண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்காது நம்ம பிள்ளைங்களுக்கு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் வேணா இருக்க தவிர தண்ணி குடிக்கிற பழக்கம் ரொம்ப 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 குறைவு. ஸோ வென் எவர் யோர் பாடி இஸ் டீஹைட்ரேட்டட், ஹெல்த் பாதிக்குது. ஹெல்த் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் ஹெல்த்தை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஹெல்த் எப்படி வேணாலும் போகட்டும், நம்மளுக்கு வெல்த் தான் முக்கியம். அப்போ இந்த வெல்த்தை பார்த்துக்கணும்னு சொல்லும் போது ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு சொல்லும் போது தண்ணி குடிக்கணும். அதே நேரத்தில் சில பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி எடுப்பாங்க, ஒரு கிளாஸ் முழுக்க எடுப்பாங்க, பட் அதில் பாதி தான் குடிப்பாங்க. பாதி எடுத்துட்டு சிங்கில் மறுபடியும் ஊற்றிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடித்தாலே ஓமட்டுது, தண்ணி குடித்தாலே வாந்தி வர மாதிரி இருக்குது, இந்த மாதிரி என்ன சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், தண்ணியை முதலாவது ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. தண்ணி இல்லாதவனுக்கு தான் தெரியும் தண்ணியோட அருமை. ஒரு நாள் தண்ணியே இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செத்துருவோம். இந்த தண்ணியை குடிக்கும்போது நம்ம எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங்காக நினச்சி குடிக்கணும், அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்த்து குடிக்கணும். அப்போ யார் ஒருவன் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை மதித்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த உடலுக்கும் தேவையான தண்ணியை கொடுக்குறானோ அவனுக்கு காசு கண்டிப்பாக தங்கும். வீட்டில் நான் சொல்ல மறந்தேன், இந்த பிளாக்கேஜஸ் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் பைப்பு சில நேரம் சும்பாட்டாக இருக்கும். அப்போ சில நேரம் வீட்டுக்கு பின்னாடி உள்ள பைப்பு இல்லை ஏதோ ஒரு பைப்பை நம்ம யூஸ் பண்ணாத பைப்பு, இல்லாட்டி நம்மளோட இந்த ட்ரைனேஜ் அல்லூர் இந்த மாதிரி இடம் ஏதாச்சும் ஒன்று சும்பாட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை செய்யாமல் விட்டுருப்போம். இதனால தான் வீட்டில் பணம் ஃப்ளோ பண்ணுறதுக்கான எப்படி ஒரு வாட்டர்னு பார்த்தீங்கன்னா அது கணக்காக ஃப்ளோ பண்ணுங்க. அது சரியாக ஃப்ளோ பண்ணாத போது உங்களோட கேஷ் ஃப்ளோ பாதிக்கப்படும். நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க, வாட்டர் இஸ் வெல்த். வாட்டர் நல்லா பார்த்துக்கோங்க, வாட்டர் எலிமெண்ட்டை சரியாக பார்த்துக்கோங்க. அது வீடாக இருக்கட்டும், வெளியாக இருக்கட்டும், உங்கள் உடலாக இருக்கட்டும், இதை சரியாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக காசு தங்கும்.